கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 2:19. மேத்யூ 2:19. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு. இப்போ ஏரோது இறந்து போயாச்சு. ஏரோது இறந்த உடனே என்ன, கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு. இப்போ மறுபடியும் யோசேப்புக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. மறுபடியும் தேவதூதன் என்ன பண்ணுறாரு, யோசேப்புக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதாவது மோசேயை இஸ்ரவேல் தேச மக்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கூட்டு வர்றதுக்கு அங்கே கர்த்தர் தரிசனமாகிறார். நம்ம பழைய ஏற்பாடு முழுவதும் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவதூதர்களோ தேவனோ ஒரு இடைப்பட்டு அவர்களுக்கு தான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிற காரியத்தை நம்ம சொல்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே ஏரோது இறந்து போயிட்டார். ஏரோது இறந்த உடனே தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் வெளிப்படுறார். இப்போ நம்ம மோசையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, மோசே வனாந்திரத்தில் 40 வருஷம் மீதியானில் இருக்கிறார். அங்கே போய் கல்யாணம் கட்டி பிள்ளைகளோடு இருக்கிறாரு. அங்கே அவர் ஓடினது காரணம் என்ன, அவர் 40 வயதாக இருக்கும்போது 2 இஸ்ரவேலர்கள் சண்டை போடுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இஸ்ரவேலனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடுறாங்க. அதில் ஒரு எகிப்தியனை கொன்று போட்டுடுறாரு. அடுத்த நாள் 2 இஸ்ரவேலர்கள் சண்டை போடும்போது, நீங்கள் எதுக்கு சண்டை போடுறீங்கன்னா, நேற்று நீ சண்டை போட்டு ஒருத்தனை கொன்று நீ புதைச்சி வச்சு அந்த மாதிரி எங்களுக்கு நீ மத்தியஸ்தம் பண்ண வர்றியான்னு சொன்ன உடனே பயந்து போயிடுறாரு. இப்போ எதுக்காக போகிறாரு, பார்வோன் தன்னை கொலை செய்து விடுவான் என்று பயந்து போய் ஓடுறாரு. இப்போ கர்த்தர் கூப்பிட்டு மோசேட்ட சொல்லும்போது மோசே என்ன சொல்கிறாரு, ஐயா எனக்கு திக்குவாயி, என்னால் பேச வராது, எனக்கு அது இல்லை இதுலன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா, உன்னை யார் கொலை செய்யணும்னு தேடினாங்களோ அவர்கள் மரித்து போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவர் மோசேக்கு சொல்லும்போது உன்னை கொலை செய்யணும்னு தேடினவங்க மரித்து போயிட்டாங்க. இப்போ அதே மாதிரி இங்கே மறுபடியும் ஒரு ஒப்பிடக்கூடிய ஒரு சம்பவம் பார்க்குறோம். இப்போ யோசேப்புக்கு தேவதூதன் சொல்கிறாரு, என்ன, ஏரோது இறந்து போயிட்டாரு. அப்போ உன் பிள்ளையை கொலை செய்யணும்னு நினச்ச பெரிய ஏரோது இறந்து போய்விட்டார் என்று சொப்பனத்தில் தரிசனமாகி அங்கே இருந்து நீ போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சொல்ல போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன, கர்த்தர் தன்னுடைய செய்தியை ஒன்று தேவதூதர்கள் மூலமாகவோ இல்லை யார் மூலமாகவோ அனுப்பிச்சு அங்கே சொல்லக்கூடியது. என்ன, உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய திட்டமும் நிறைவேறுவதற்கு தேவனுடைய நோக்கமும் உங்களுடைய நோக்கம் ஒன்றாகி இருக்கும்போது, தேவனுடைய திட்டமும் உங்களுடைய திட்டம் ஒன்றாகி இருக்கும்போது, அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இப்போ உங்களுக்கு உடனே தோணும், அண்ணே எனக்கெல்லாம் தேவதூதர் வரமாட்டேங்கிறாருன்னே, நான்லாம் தேவதூதர் தரிசனத்தை பார்க்கலனே, அண்ணே நான்லாம் கர்த்தரோட சத்தத்தை கேட்கலனே, நான் எப்படியாவது ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுன்னே, இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நான் எருசலேமுக்கு போக போகிறேன், நான் அங்கே போய் பார்க்க போகிறேன். ஐயா, நீங்கள் தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கு அதிக உண்மையுள்ள நம்பகத்தன்மையுள்ள தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையாகிய பைபிள் நம்மகிட்ட இருக்குது. அதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு நமக்கு வரப்போகிறதில்ல. அதனால் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்மகிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. இப்போ கர்த்தர் பிரதானமாக நம்மகிட்ட எதில் பேசுகிறாரு, அவருடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். அந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சமாதானத்தின் மூலமாக உங்களை வழிநடத்துகிறார். ஏன்னா எவர்கள் தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்னு பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சமாதானத்தின் மூலமாய் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷித்த அழைப்பு இருந்தால் அதற்கு இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறும். இல்லைன்னா நமக்கு தேவையில்லை. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறாரு, 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். என்ன ஒரு காரியம் சொல்கிறாரு, நாங்கள் மறுரூப மலையில் இருந்தோம், நான் மறுரூபமான இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், மோசேயை பார்த்தேன், எலியாவை பார்த்தேன். அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்லி. இது எல்லாத்தையும் காட்டிலும்
அதிக நிச்சயமுள்ள தீர்க்க தரிசனமான வார்த்தை நம்மகிட்ட இருக்கு. என்ன, நான் கண்ணார பார்த்தேன், காதார கேட்டேன், ஆனால் அதை காட்டிலும் என்ன உண்மையுள்ள நிச்சயமான வேத வசனம் நம்மகிட்ட இருக்குன்னு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது தான் பிரதானமான வாழ்க்கை. அதனால் நீங்கள் வெளியே இருந்து சத்தம் கேட்கணுங்கிறத காட்டிலும் உள்ளேருந்து உங்களுக்கு தேவனுடைய சத்தம் கேட்கட்டும், அதுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை வழிநடத்துகிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். அதன்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.